அனைவருக்கும் அன்பான வணக்கம். பேரறிஞர் அண்ணா அவர்கள் நிகழ்த்திய ஏ தாழ்ந்த தமிழகமே சொற்பொழிவினை கவிஞர் ஆசுராவின் குரலில் கேட்டு மகிழ்வோம். புரட்சியின் சிகரம். தலைவர் அவர்களே, அருமை தோழர்களே, மிக உற்சாகத்துடன் ஒரு கவிக்கும் பாரதிதாசன், ஒரு பேராசிரியருக்கும் பேராசிரியர் காசு பிள்ளை சிறந்த முறையிலே பாராட்டுதல் நடத்துகிற இந்த உங்கள் சம்பவத்திலே நான் கலந்து கொண்டு பேசுவதற்கும் இதில் பங்கெடுத்து கொள்ள வாய்ப்பு அளித்தமைக்கும் எனது மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி ஒரு சில நாள்களுக்கு முன்பே நடந்திருக்க வேண்டும். பல வேலையின் காரணமாக நான் வரத் தவறியதால் முடியவில்லை. அதற்கு மன்னிக்குமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு என்னை அறிமுகப்படுத்திய தோழர் தண்டபாணி அவர்கள் பலபட சொல்லிவிட்டார். அவர் என்னை புரட்சியின் சிகரம் என்றார். புரட்சி இவ்வளவு குள்ளமாயிராது. புரட்சியின் சிகரம் என்றால் அது இங்கே அமர்ந்திருக்கும் டாக்டர் சிதம்பரநாதன் அவர்களுக்கு பொருந்தும். அவர் மிகவும் உயரமானவர். ஆகவே நான் புரட்சியின் சிகரத்திற்கு பக்கத்தில் மலைச்சாரலிலே நின்று கொண்டு ஏதோ சில பேசலாம் என்றிருக்கிறேன். ஒரே இனம் கவிஞர் பாரதிதாசன் அவர்கள் அளித்த கவிதைகளை நான் பார்த்திருக்கிறேன், படித்தும் இருக்கிறேன் என்பதற்காக மட்டுமல்ல. நான் பாரதிதாசன் படத்தை திறந்து வைக்க பிரியப்படுவது புரட்சி கவியும் நானும் ஒரே இனம், ஒரே இனக்கொள்கை உடையவர்கள். பொதுமக்கள் துர்பாக்கிய வசமாக அவர் நாட்டுக்கு ஆற்றுகின்ற தொண்டை பற்றி நினைக்காவிட்டாலும், ஒரு சிறு நன்றியாவது செலுத்தாவிட்டாலும், பல மாணவர்களின் உள்ளங்களிலே பாரதிதாசன் மேல் அன்பு ஊடுருவி பாய்ந்து அவருக்கு இப்படிப்பட்ட பாராட்டுதல் விழா நடத்துவது பற்றி பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஆனால் மகிழ்ச்சியுடன் ஆச்சரியமும் கலந்து வருகிறது. பலர் படித்தவர்கள், கட்சி கொள்கைகளை பரப்புபவர் என்று கூறுகிறார்கள். புரட்சி கவிஞரை பற்றி குறிப்பிடும்போது தலைவர்கள் அவர் எடுத்து காட்டியது போல கவிஞர் மாத்திரம் ஒரு கட்சியின் கவி, குறிப்பிட்ட கொள்கைக்காக தனது கற்பனா சக்தியை பாழ்படுத்துகிறவர், வகுப்புவாதத்தை வளர்க்கிறவர், நாத்திகர் என்று மாத்திரம் ஒரு சிலரால் தூற்றப்படாமல் இருந்தால் அவரது எழுத்துக்கள் ஒவ்வொன்றும் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட்டிருக்கும். அவர் அப்படியே இருந்தாலும் இருப்பதற்கு காரணம் அவரது இயற்கை அல்ல. இந்த துரதிர்ஷ்டவசமான நாட்டிலே நாலாவிதமான கட்சிகள் நடமாடுகின்றன. அக்கட்சிகள் எனும் கூடாரத்திலே கவிகள் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை வெளியேற்ற, வெட்ட வெளியே கொண்டு வந்து உலவச் செய்ய தமிழர்களுக்கு போதிய உள்ளம் இருக்குமானால் நாங்கள் தடை சொல்ல மாட்டோம். அந்த கட்சி கவி என்று சொல்லப்படுபவரிடம் சொல்பவர்கள் கட்சி பேதமின்றி கவி என்பதற்காக மட்டும் அன்பு செலுத்தினால் போதும், இன்பம் பெறலாம். எதற்காக? புரட்சி கவிஞரின் கருத்தோவியங்களை பற்றி அறிஞர் சிதம்பரநாதனை போன்றவர்கள் பேசுவதுதான் பொருத்தமாகும். ஆனால் என்னைப் போல் அவரது கொள்கையை கடைபிடித்து நண்பர் தண்டபாணி குறிப்பிட்டது போல் அவருக்கு தோழனாகவும் இருந்து அவரது கருத்துக்களை ஏட்டிலே தீட்டியும் நாட்டிலே பேசியும் செயலிலே காட்டியும் வருபவர்கள் உரிமைக்காக பேசலாம். ஆகவே நானும் உரிமைக்காக கவிஞரின் படத்தை திறந்து வைக்க அருகதை உள்ளவன். அப்படி திறந்து வைக்கும்போது கவி கண்ட நுட்பத்தை பற்றியோ, கலை நயத்தை பற்றியோ, காவிய ரசத்தை பற்றியோ அல்லது அவற்றுக்கு விளக்க உரையோ, விரிவுரையோ, கருப்பொருளோ பருப்பொருளோ கொடுக்க அல்ல நான் பேச இருப்பது. நல்ல காலம். இப்பொழுது தமிழிலே பாடுகின்ற, தமிழுக்காக உழைக்கின்ற எல்லா கவிவாணர்களையும் தமிழ்நாடு வரவேற்கின்றது. எக்கட்சியினராயினும் செய்கிற தொண்டு தமிழுக்கும் தமிழ்நாட்டிற்கும் பயன்படுகிறதென்றால் தமிழனுடைய உள்ளம் குளிர்கிறது. உடனே கவிகளை கட்டி அணைக்க தனது இரு கரங்களையும் நீட்டுகிறான், பாராட்டுகிறான், பரிசளிக்கிறான். இது நாட்டின் நற்காலத்திற்கோர் எடுத்துக்காட்டு. இதற்கு முன்பெல்லாம் கடந்த 10-15 ஆண்டுகளாக இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் நடந்தது கிடையாது. கவிகளை மக்கள் கனவிலும் கூட கருதினாரில்லை. தமிழும் தன்னந்தனியே தமிழரை விட்டு பிரிந்து உலவிற்று. உதாரணமாக, அப்பொழுதெல்லாம் தமிழ் ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் எவ்வளவு தொடர்பு இருந்ததென்றால் முருகனுக்கும் தெய்வ யானைக்கும் எவ்வளவோ அவ்வளவு. தமிழ் பண்டிதர்களுடைய நிலையே தனி. அவர்கள் சரிந்த தலைப்பாகையும் உலர்ந்த கண்களும் ஒட்டிய கன்னங்களும் வீட்டில் அரை டஜன் குழந்தைகள் என்ற எண்ணமும் குறைந்த ஊதியமும் அவர்களை பரிதாபகரமான நிலையிலே கொண்டு வந்து நிறுத்திற்று.
அதிக ஆற்றல் இருந்தும் ஆங்கிலம் கற்காத காரணத்தால் நிலை தாழ்ந்தது. தமிழனுக்கு தாய்மொழியை கற்றுக் கொடுத்த காரணத்திற்காக சம்பளம் குறைந்தது. அவர்களை இகழ்வது, தள்ளி வைப்பது ஆகியவற்றின் பிரதிபலிப்பு மாணவர்களிடையும் தென்பட்டது. தமிழ் வகுப்பு என்றால் இஷ்டப்பட்டால் போகிற வகுப்பு என்று நினைத்தார்கள். தமிழ் வகுப்பு நடந்து கொண்டே இருக்கும். தெய்வ யானையை விட்டுவிட்டு வள்ளியை தேடிக்கொண்டு முருகன் போவது போல் மாணவர்கள் வாத்தியாரை விட்டுவிட்டு வெளியே போய்விடுவார்கள். ஆனால் அந்த நிலை இன்று மாறிவிட்டது. எங்கு சென்றாலும் தமிழர் என்ற பேச்சுக்களையே நான் பார்க்கிறேன். ஓரிரண்டு ஆண்டுகளாக ஆங்கிலத்திலேயே பேசுவேன் என்று சபதம் செய்து கொண்டிருந்தவர்கள் கூட இன்று தமிழிலேயே பேசுவேன், தமிழிலேயே எழுதுவேன், எண்ணுவேன் என்று சொல்வதை தமிழிலே கவிதைகள், தமிழிலே நாடகங்கள், தமிழிலே இசைகள் இவற்றை யாரும் எங்கு சென்றாலும் பார்க்கலாம். நேற்று கூப்பிட்டிருந்தால் வரமாட்டேன் என்று இன இருமாப்புடன் இருந்திருப்பவர்கள் கூட இன்று தாமும் தமிழர் இனம் என்று சொல்லிக்கொள்ள முற்படுகிறார்கள். ஆனால் இந்த நிலை என்றும் மாறாமல் நிலைத்திருக்குமா? நேற்றைய உறக்கம் இன்றைய விழிப்பு. என்ன இவ்வளவு நாளுமில்லாதோர் விழிப்பு, ஓர் உணர்ச்சி, தாய்மொழி பற்று, தன்னினப்பற்று தமிழர்களிடையே ஏற்பட்டதற்கு, தமிழன் தன் நிலை உணர வந்ததற்கு காரணம் இந்த புரட்சி கவி பாரதிதாசன் நேற்று இல்லை இன்று இருக்கிறார் என்று சொல்லுவேன் என்று நீங்கள் கருதினால் அப்படி சொல்பவன் அல்லன். அவருக்கு முன்னால் இருக்கும் பெயரே அவருக்கு முன் மாபெரும் கவி பாரதியார் இருந்தார் என்பதை நினைவூட்டுகிறது. கவிகளும் புலவர்களும் இதற்கு முன் இருந்த இழிநிலைக்கும் தமிழனிடம் தமிழர் பற்று கொள்ளாததற்கு காரணம் தமிழ்நாடு என்றால் அது குறுகிய மனப்பான்மை என்றும், தமிழ் மொழி என்றால் அது உத்தியோகத்திற்கு லாயக்கானதல்ல என்றும், தமிழ் படித்த ஒரு சில வட்டாரங்களிலே உலவி வந்ததும், தமிழ்நாட்டின் எல்லையை குறிக்க வந்தால், தமிழனுடைய மேன்மையை பண்பை குறித்தால், தமிழனுடைய தனித்தன்மையை குறித்தால் நாம் நாட்டுக்கு செய்கின்ற நாசகாரியங்கள் என்று தவறாக தெரியாமல் பாமரர்களும் படித்தவர்களும் கருதினதும் தான் ஆகும். தெரிந்து பாமரர்களுக்கு புரிந்து பேசுவது போல நடிக்கும் நயவஞ்சகர்கள் நாட்டிலே உண்டாக எத்தர்களும் ஏமாளிகளும் ஏற்பட்டனர். ஏமாற்றி வாழ்பவன் எத்தன், ஏமாறுபவன் ஏமாளி. தன் உணர்வு அற்ற மக்களால் தமிழும் தமிழ் அறிஞர்களும் போற்றப்படாமல் மூலை முடுக்குகளிலே தூங்கி கிடந்தனர். ஆனால் இன்று தூங்குகிறவர்களை தட்டி எழுப்புகின்றனர். துக்கப்படுகிறவர்களுடைய துயரத்தை துடைக்கின்றனர். தேம்பி திரியும் கவிவாணர்களை தேடி பிடித்து அவர்களை மார்போடு அணைத்து உச்சி மோந்து முத்தம் கொடுத்து உள்ளம் பூரிக்கின்றனர். இவனா, இவன் என் இனத்தவன், அது தமிழா, அமிழ்தனும் இனியதல்லவா? அவனா, அவன் ஓவியக்காரன், அவன் ஓவியங்கள் ரவிவர்மா படத்துடன் போட்டியிடும். அவன் தமிழிசை வாணனா, தமிழிசை எந்த விதத்திலும் தெலுங்கை விட குறைந்ததல்லவே. அவன் நடனக்காரன், அவனது நடனம் வடநாட்டு நடனத்தை விட ரம்மியமாக இருக்கும். அவன் நடிகன், மேல்நாட்டு நடிகனும் அவனிடம் தோற்று விடுவான். தமிழ்நாட்டு நடிகன் நமது இருதயத்தை தான் நடிக்கும் நாடக மேடையாக்கிக் கொள்கிறான். அவன் கவிஞன், அவன் பாக்களில் ஓர் அடிக்கு மேல்நாட்டிலே 1000 பொன் கொடுப்பார் என்று இன்று தமிழ் அறிவாளிகளை, சிற்பிகளை, சிந்தனையாளர்களை, கவிஞர்களை, கலைவாணர்களை தமிழகம் போற்றுகின்றது. இந்த நிலை நேற்று இல்லை இன்று இருக்கிறது. நாளை இந்த நிலை நேற்று இல்லை இன்று இருக்கிறது, நாளை நீடித்திருக்க வேண்டும். நிலைத்திருந்தால்தான் ஒரு பாரதிதாசன் அல்ல, எண்ணற்ற பாரதிதாசர்கள் தோன்றுவார்கள். அவர்களைக் கண்டு அவர்கள் காட்டிய வழிகளை தமிழகமும் தமிழரும் பின்பற்றி பயனடைய ஏதுவாகும். சங்க இலக்கியம். கவிஞர்களையும் மற்றவர்களையும் அன்று போற்றாததற்கும் இன்று போற்றுவதற்கும் இன்னொரு காரணம் உண்டு. சங்க இலக்கியங்களிலே நமது கண்ணும் கருத்தும் படாதபடி திரையிட்டு வந்தார்கள். உங்களில் பலர் சங்க இலக்கியங்களை படித்திருக்கலாம், சிலர் புரிந்து கொண்டிருக்கலாம், சிலர் புரிந்தது போல் பாவனை காட்டலாம். நான் சங்க இலக்கியங்களை படித்தவன் அல்லன், அல்லது படித்தவனைப் போல் பாவனை செய்பவன் அல்லன். அதற்காக வெட்கப்படப் போவதும் இல்லை. சங்க இலக்கியங்களை நான் படிக்கவில்லை என்றால் அதற்கு காரணம் எனது அறியாமை அல்ல. என் கண்முன் சங்க இலக்கியங்கள் நர்த்தனம் ஆடவில்லை. என் கண்முன் அவற்றை கொண்டு வந்து புலவர் பெருமக்கள் நிறுத்தவில்லை. நாவலர்களும் பாவலர்களும் சங்க இலக்கியங்களை சுற்றி 4 பக்கமும் வேலிகள் அமைத்து இங்கு எட்டாத அளவுக்கு 8 அடி உயரத்தில் தடுப்புச் சுவரை எழுப்பி வைத்து கொண்டும் உள்ளே ஆடுது காளி வேடிக்கை பார்க்க வாடி என்பது போல தொல்காப்பியத்தை பாரீர், அதன் தொன்மையை காணீர் என்றால் அதனிடம் யார் அணுகுவார்? சங்க இலக்கியங்களை வீட்டை விட்டு வெளியேற்றி நாட்டிலே நடமாட விட வேண்டும்.
நடன சுந்தரிகளாக சிறு சிறு பிரதிகள் மூலம் தொல்காப்பியம் சிறு சிறு குழந்தைகளாக ஒவ்வொருவருடைய மடியிலேயும் மனத்திலேயும் தவழும். ஒவ்வொரு இல்லமும் இலக்கிய பூங்காவாக காட்சியளிக்கும். இன்றைய புலவர்கள் உண்மையிலேயே இனிமையும் எளிமையும் சங்க இலக்கியத்துடன் சேர்த்து மக்களுக்கு ஊட்டியிருப்பார்களானால், சங்ககால புலவர்களை போற்ற வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு இருக்குமானால், அவர்கள் ஒவ்வொரு இல்லத்தையும் இலக்கிய பூங்காவாக்கும் உழவர்களாக இருந்திருக்க வேண்டும். ஆனால் அப்படி இல்லை என்பதை நினைக்கும் பொழுதுதான் அவர்கள் இவ்வளவு நாட்களாக நாட்டுக்கு செய்தது தொண்டு அல்ல, துரோகம் என்று எண்ண வேண்டியிருக்கிறது. கம்பனா இளங்கோவா? புலவர்கள் தாங்கள் நன்மை செய்வதாய் கருதி கொண்டு ஒரு சில புலவர்களையும் கவிகளையுமே பொதுமக்களுக்கு அறிமுகப்படுத்தியும் பொதுமக்களின் பாராட்டுதலுக்கு அந்த ஒரு சிலரே அருகதையானவர்கள் என்று சொல்லியும் வருகிறார்கள். அதன் மூலம் உண்மை கவிகள், உயிர்கவிகள், சங்ககால புலவர்கள் மறைக்கப்படுகிறார்கள் என்பதை மறந்து விடுகிறார்கள். இன்னும் தெளிவாக கூற வேண்டுமானால், கம்பனை எந்த அளவுக்கு பொதுமக்களுக்கு அறிமுகப்படுத்தினார்களோ அந்த அளவுக்கு சங்ககால புலவர்களை அறிமுகப்படுத்தவில்லை. கம்பனை தெரிந்த பொதுமக்கள் தாம் அதிகம் இருப்பார்களே தவிர இளங்கோவை பற்றி தெரிந்தவர்கள் கொஞ்சமாகத்தான் இருப்பார்கள். வேண்டுமென்றால் தில்லையில் ஓட்டுப்பெட்டியை வைத்து பிரசாரம் இல்லாமல், அப்படி இருந்தால் இரு பக்கமும் நடத்தி கம்பனுக்கும் இளங்கோவுக்கும் ஓட்டு போடச் சொன்னால் தேர்தலில் கம்பன்தான் வெற்றி பெறுவான். ஆனால் நாம் நமது கற்பனை சக்தி முன்பு இருவரையும் நிறுத்தி பேசச் சொன்னால் கம்பர் இளங்கோவை பார்த்து, எனக்கு உயிர் ஊட்டிய உத்தமரே என்பார். எனக்கு அணி அழகு தந்த ஆணழகரே என்பார். திரை போட்டு விட்டனர். அகத்தையும் புறத்தையும் அதிலே காட்டப்பட்ட கருத்துகளையும் அணிகளையும் உவமைகளையும் நாம் அறியாமற் போனதற்கு காரணம், பத்திரிகைகள் ஒரு கவியை பற்றியே புகழ்வதும், ஒரு சில கவிதைகளையே அது எவ்வளவு பழமையில் அழுந்தி இருந்த போதிலும் புதுமை மிளிர்வதாகவும் ரசம் ததும்புவதாகவும் விளம்பரப்படுத்துவதும், மிதிலை செல்வியை பற்றியும் கோசலை செல்வனை பற்றியும் மாதாந்திர வெளியீடுகளும் ஆண்டு மலர்களும் பிரத்யேக புத்தகங்களும் வெளியிடுவதுதான் ஆகும். கம்பனையும் சேக்கிழாரையும் அடிக்கடி பல பல நிறங்களிலே காட்டுவதன் மூலம் கம்பராமாயணத்தையும் பெரிய புராணத்தையும் தத்துவார்த்தங்களாலும் புதுமை கருத்துகளாலும் காட்டி நிலைநாட்டுவதன் மூலம் வள்ளுவனை மக்கள் அதிகம் காண முடியவில்லை. அகநானூற்றையும் புறநானூற்றையும் மக்கள் மறக்க நேர்ந்தது. கற்றறிந்தார் ஏத்தும் கலித்தொகையை கற்றவரிடம் காண்பதே அரிதாகிவிட்டது. பரிபாடலை பார்க்க முடியவில்லை. ஆகவே சங்க இலக்கியங்கள் மங்கி மக்களுடைய மனத்தை பெறாமல் போனதற்கு காரணம், அந்த சங்க இலக்கிய கர்த்தாக்களை காண முடியாதபடி நமது கண்முன் திரை போட்டு விட்டார்கள். ஒரு சிலரையே மீண்டும் மீண்டும் அறிமுகப்படுத்துவதன் மூலம் பொதுமக்களுடைய ஆதரவை பெற முடியும். குறிப்பிட்ட திட்டம் நிறைவேறும். மக்களுடைய மனத்தை மாசற்ற கவிகளின் மீது பாய விடாமல் மருண்ட பாதைக்கு இழுத்துச் சென்றால்தான் என்ன, எதிர்க்கட்சியினருக்கு மட்டமா அல்லவா என்று பார்த்து கொண்டால் போதும் என்றெண்ணிவிடும் நயவஞ்சக நாசகர்கள் நாட்டிலே உலவி வருகிறார்கள். பிரச்சாரம். கம்பனுக்கு பிறகு எவ்வளவு கவிவாணர்கள் தோன்றினாலும் கம்பனுக்கு முன் பலர் இருந்த போதிலும் அவர்கள் வெறும் கவிகளாயிருக்கலாம். ஆனால் கவிச்சக்கரவர்த்தி கம்பன்தான் என்று சிலர் சொல்லுகிறார்கள். கவிதை எவ்வளவு புரட்சிகரமாயிருந்த போதிலும், கவிதை காலத்தை படம் பிடித்து காட்டும் கருவியாக இருந்த போதிலும் அவற்றை இயற்றியவர்களை கவிச்சக்கரவர்த்தி என்று சொல்ல மாட்டார்கள். அவர்கள் போற்றுகின்ற கவியிடம், நாமக்கல் கவியுடன் உள்ள கட்சி கொள்கைகள் தெரியா. அந்த கவியுடன் போட்டியிடக்கூடிய புரட்சி கவியிடம் பாரதிதாசன் உள்ள காலத்திற்கேற்ற கருத்துகள் கட்சி கொள்கைகளாக தெரியும். உடனே இந்த கவியை கட்சி கவி, கற்பனா சக்தியை குறிப்பிட்ட கொள்கைக்காக பாழ்படுத்தி விடுகிறவர் என்று பொதுமக்களுக்கு அறிமுகப்படுத்தி விடுவார்கள். அறிவிழந்த மக்கள் அதை நம்பி கவிதைகளை கைவிடுவார்கள். காரணம் இல்லாமல் இல்லை. ஏன் புரட்சி கவிதை புத்துலக சிற்பியாக மக்கள் முன் கொண்டு வந்து நிறுத்துவதில்லை என்றால், அவருடைய புதுமை கருத்துக்களை காணும்படி மக்களை தூண்டுவதில்லை என்றால் காரணம் இல்லாமல் இல்லை. மக்கள் புரட்சி கவியின் உண்மை உருவத்தை பார்த்துவிட்டால் அவர்கள் தூக்கி வைக்கப்பட்ட கவிகள் தொப்பென்று கீழே விழுந்து விடுவார்கள். கவிகளுக்கு மதிப்பு குறையும். போற்றினவர்கள் பிழைப்பு கெடும். இளங்கோவை பற்றி மக்கள் அறிய ஆரம்பித்து விட்டால், சிலம்பு நாட்டிலே ஒலிக்க ஆரம்பித்து விட்டால் கம்பனுக்கும் கம்பராமாயணத்துக்கும் அவ்வளவு மதிப்பு இராது. மான்செஸ்டர், கிளாஸ்கோ முதலிய இடங்களிலிருந்து மெல்லிய துணிகள் வருகின்றன என்றால்
லாங் கிளாத்துக்கு அவ்வளவு கிராக்கி இருக்காது என்பது மட்டுமல்ல, சேலம் 6-7 முழ வேட்டிகளுக்கும் மதிப்பு இருக்காது. ஆமதாபாத் புடவைகள் அமோகமாக கிடைக்கின்றன என்றால் ஆரணங்குகள் பெங்களூர் புடவையை எப்படி விரும்புவர்? கம்பனை பற்றி நான் குறை கூறுவதாக நினைக்கக்கூடாது. உங்களிடமுள்ள குறைகளை நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டும். ஒரு சிலரை போற்றுவதன் மூலம்தான் புகழடைய முடியும், நமது புலமை மிளிரும் என்ற நினைப்பு மறைய வேண்டும். பாண்டியன் பரிசு. இந்த முறையில் பாரதிதாசனின் பாண்டியன் பரிசு குறையை போக்குவதாக இருக்கிறது. பாண்டியன் பரிசு சங்ககால இலக்கியங்களில் உள்ள உவமைகளையும் அணிகளையும் எளிய நடையில் எல்லோரும் புரிந்து கொள்ளுமாறு இயற்றப்பட்டிருப்பதை காணலாம். பாடலுக்கு லட்சணம் படித்தவுடன் லேசில் புரிந்து கொள்ளக்கூடாது என்றும், புலமைக்கு லட்சணம் பிறர் கண்டு பயப்பட வேண்டும் என்று கருதுகிறார்கள். பாரதிதாசனின் காவியத்தை பார்க்க படித்து உணர இலக்கணம் தேவையில்லை, இலக்கியங்களை படித்திருக்க வேண்டுவதில்லை, நிகண்டு தேவையில்லை, பேராசிரியர்கள் உதவி தேவையில்லை. ஆனால் இதை புலவர் சிலர் வெறுக்கின்றனர், மறுக்கின்றனர். எளிய நடையினை எழுதுவது ஓர் ஆற்றலா என்று தம்மால் எழுத முடியாவிட்டாலும் ஏளனம் பண்ணுகின்றனர். புலவர்களுக்கே பழக்கம். ஒருவர் எழுதின புத்தகத்திற்கு மறுப்போ அல்லது அதில் ஏதாவது குறையோ காணப்பட்டால் சில புலவர்களுக்கு தூக்கமே வராது. திருவிளையாடல் புராணத்திற்கு விளக்க உரை என்று திரு கல்யாண சுந்தரனாரால் ஒரு புத்தகம் பிரசுரிக்கப்படும். அந்த புத்தகம் அச்சில் இருக்கின்ற அதே நேரத்தில் அதே அச்சுக்கூடத்திலேயே திருவிக்காவுக்கு சில கேள்விகள் என்று ஒரு துண்டு பிரசுரம் வெளியாகும். ஒருவர் போட்ட புத்தகத்திற்கு இன்னொருவர் மறுப்பு எழுதாவிட்டால் அவருக்கு நிம்மதி ஏற்படாது. காரணம், அவர்களிடம் மூலதனம் குறைவு. ஒருவர் எடுத்து ஆள வேண்டுமென்றிருந்த அணியை இன்னொருவர் கையாண்டிருப்பார். ஆகவே எழுதியதில் குற்றங்கள் கண்டுபிடித்து அவரது பிழைப்பையும் கெடுத்துவிட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அவர்கள் மீதும் குற்றமில்லை. அவர்களிடம் எண்ணற்ற கருத்துகள் ஊறுவதில்லை. கடந்த 5-6 ஆண்டுகளாக நானும் பார்க்கிறேன். பாரதியார், சுந்தரம் பிள்ளையை தவிர மேல் நாடுகளில் உள்ளது போல கலையை காலத்தின் கண்ணாடியாக்குகிறார்களா அல்லது கலையை கடை வீதியில் கொண்டு வந்து நிறுத்துகிறார்களா? அவர்களது பாக்களிலே எழுச்சி இருக்கிறதா? அதனால் நாடு உயர்வடைய ஏதாவது மார்க்கம் உண்டா என்றால் இல்லை. காரணம், புலவர்களின் பிற்போக்கான நோக்கமே. நான் ஒரு புலவரை பார்த்து, தோழரே, அணுகுண்டு கண்டுபிடித்தது எவ்வளவு ஆச்சரியம், அதன் அழிவு சக்தியை கேட்டீரா என்றால், அது என்னப்பா பெரிது, ஆங்கிலேயனா அமெரிக்கனோ தான் அழிவு சக்தியை ஏற்படுத்த இந்த ஆயுதத்தை கையில் ஏந்த வேண்டும். நம் பரமசிவம் நெற்றி கண்ணை திறந்தால் போதும், கண்ணிலிருந்து நெருப்பு ஜுவாலைகள் பறக்கும், எதிரில் உள்ள அத்தனை பொருள்கள் சாம்பலாகிவிடும் என்று பதில் சொல்வார். அது இருக்க இது ஏன் என்று பிற்போக்கான நோக்கமும் சோம்பேறித்தனமும் தான் காரணம். அது இருக்க இது ஏன், அது இருக்க இது ஏன் என்று மேல் நாடுகளிலே கருதி இருப்பார்களானால் ஆளில்லா விமானத்திற்கு பிறகு அணுகுண்டு கண்டுபிடித்திருக்க முடியுமா? தொல்காப்பியம் நமக்கு இருக்கும்போது நமக்கு வேறென்ன வேண்டும் என்றிருந்தால் அகமும் சிலப்பதிகாரமும் கிடைத்திருக்க வழியுண்டா? சிலப்பதிகாரமே போதுமென்றிருந்தால் கலிங்கத்து பரணி கிடைத்திருக்குமா? கலிங்கத்து பரணியே போதுமென்றிருந்தால் மனோன்மணியம் தோன்றியிருக்க முடியுமா? மனோன்மணியம் போதுமென்றிருந்தால் பாரதியாரின் தேசிய கீதங்களை கேட்டிருக்க முடியுமா? பாரதியாரின் தேசிய கீதங்களே போதுமென்றிருந்தால் தேசிக விநாயகம் பிள்ளையின் தாயினும் இனிய அன்பு குழைந்தூட்டும் பாக்களை பார்த்திருக்க முடியாது. தேசிக விநாயகம் பிள்ளையே போதுமென்றிருந்தால் நாமக்கல்லாரின் கத்தியின்றி இரத்தமின்றி என்ற புது மாதிரியான சண்டை தத்துவ பாடலை கண்டிருக்க முடியுமா? அதுபோலத்தான் நாமக்கல்லாரே போதுமென்றிருந்தால் கொலை வாளினை எடடா மிகு கொடியோர் செயல் அறவே என்னும் பாரதிதாசனின் உணர்ச்சிமிக்க புரட்சிகரமான பாடலை கேட்டிருக்க முடியாது. காலத்தின் சிருஷ்டிகர்த்தா. பாரதிதாசன் மேல்நாட்டு கவிகளைப் போல் கலையை காலத்தின் கண்ணாடியாக்குகிறார். காலத்தையே சிருஷ்டியாக்குகிறார். காலத்தையே சிருஷ்டியாக்குகிறார் என்பது மாத்திரமல்ல, காலத்தை மாற்றுகிறார். காலத்தை மாற்றுகிறார் என்பது மட்டுமல்ல, மாறிய காலத்திற்கு நம்மை அழைத்துச் செல்கிறார். அது மாத்திரமல்ல, சமயம் கிடைத்தால் முன்னேயும் பிடித்து தள்ளுகிறார். தென்றல் வளரும், நிலவு வளரும், செல்வம் வளரும், அவைபோல அவரது கவிதைகளும் வளர வேண்டும். 10 பேர், ஆனால் அவை வளரக்கூடாது என்று ஒரு 10 பேர், அந்த 10 பேருடைய பெயரையும் அது அரசியல் மேடையாயிருந்தால் குறிப்பிட்டிருப்பேன். அறிவு மேடையானதால் குறிப்பிடாமல் விடுகிறேன். கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறார்கள்.
அவர்களெல்லாரும் தங்களைத் தவிர வேறு யாரும் சங்க இலக்கியங்களை அறிய முடியாது. அப்படியே அறிந்தாலும் பொதுமக்களின் ஆதரவிற்கு தங்களைத் தவிர வேறு யாரும் அருகதை அற்றவர்கள் என்று கருதுகிறார்கள். கையில் ஊமை. ஒரு மாதத்திற்கு முன் சங்க இலக்கியங்களில் ஒன்றான குறுந்தொகையில் ஓர் உவமையை படித்தேன். இந்த காலத்தில் கற்பனை நிலை எவ்வளவு தூரம் கயமைத்தனத்திற்கு போயிருக்கிறது என்பதை ஊகித்தேன். வித்தியாசத்தை பாருங்கள். இந்த காலத்து புலவர்கள் எந்த கருத்தை ஓர் அந்தாதி மூலமாகவோ வெண்பா மூலமாகவோ விளக்குவார்களோ அதை குறுந்தொகை ஆசிரியர் ஒரே அடியில் கூறிவிட்டார். அந்த அடிதான் கையில் ஊமை என்பதாகும். ஒரு தோழன் காதலிலே ஈடுபடுகிறான். உவமையின் நேர்த்தியை பாருங்கள். கட்டுக்கடங்காத காளை இருந்தாலும் கட்டுப்படுகிறான். இரு கண்களுக்கு. மனதில் ஏதோ நினைக்கிறான். அதை எதிரே உள்ள கட்டழகியிடம் சொல்ல முடியவில்லை. எதைப்போல் என்றால் காலை நேரம். காட்டிலே ஒரு பாறையிலே வெண்ணெய் இருக்கிறது. கையில் ஊமை இதற்கு காவல். காலை கதிரவன் காலையில் எழுந்து தனது இளங்கதிர்களை பாய்ச்சுகிறான். வெண்ணெய் உருகுகிறது. வெண்ணெய் உருகுவதை பார்க்கிறான். பார்த்ததும் ஐயோ வெண்ணெய் உருகுகிறதோ என்று கூறலாம். ஆனால் வாயில்லை. நேரே ஓடிப்போய் எல்லாம் உருகுவதற்குள் எடுக்கலாம். ஆனால் கையில்லை. கதிரவன் இந்த கையில் ஊமையின் கதியற்ற நிலையை அறியான். அவன் அவனது வேலையை செய்கிறான். அவன் பிரபஞ்சத்திற்கு சொந்தம். காவலாளிக்கு கையில்லை. வாய் ஊமையே தவிர கண் மாத்திரம் இருக்கிறது இந்த கோர காட்சியை காண. அதை போலவே கண் மாத்திரம் இருக்கிறது கட்டழகியை காண. ஆனால் சுயமரியாதை இல்லாததாலோ சுதந்திர உணர்ச்சி இல்லாததாலோ கையில்லை. கையில் துணிவில்லை அவளது கரத்தை பிடிக்க. அந்த வடிவழகியை கண்டு ஏதோ பேச வேண்டுமென்று நினைக்கிறான். ஆனால் சமுதாய கட்டுப்பாடுகளால் தொட முடியாமல் கஷ்டப்படுகிறான் என்பதை ஒரு சிறு அடியில் விளக்குகிறார். கையில் ஊமன் வெண்ணெய் உருகாது பாதுகாத்தற் போன்றது என்று. சங்க இலக்கியங்களின் இன்பங்களை சொல்லிக் கொண்டிருந்தால் முழுவதும் சொல்லிக் கொண்டிருக்கலாம். சங்க இலக்கிய நுட்பத்தை அனுபவிக்க வேண்டிய இடங்களை நமக்கு ஏற்ற எளிய முறையில் அளிப்பது என்றால் அந்த துறையில் பாரதிதாசன் நாட்டுக்கும் நமக்கும் செய்துள்ள தொண்டினை மறந்தாலும் மறக்கலாம். ஆனால் மறைக்க முடியாது. பாரதிதாசன் தரும் இலக்கிய சுவையை அனுபவிக்க இலக்கணம் கற்றிருக்க வேண்டியதில்லை. பாரதிதாசன் பாக்களை படித்தவுடன் அவை நமது இரத்தத்தோடு இரத்தமாக கலந்திருக்கின்றன. உணர்ச்சி நரம்புகளில் ஊறுகிறது. சுவைத்தால் ருசிக்கிறது. படிக்கிறோம். பாரதிதாசன் ஆகிறோம். படிக்கிறோம். நாமும் பாடலாமா என்று நினைக்கிறோம். படிக்கிறோம். தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்கிறோம். ஆனால் சில புலவர்கள் அதிலே இலக்கண அமைப்பு இல்லை எனலாம். அது அவர்களது ஓய்வு நேர வேலையாக இருக்கட்டும். காரியத்திலே ஈடுபடுகிற நாம் ஓட்டை சட்டியாயிருந்தாலும் கொழுக்கட்டை வெந்தால் சரி என்று கருதுகிறோம். அவைக்குதவுமா? கற்க நிகண்டு தேவையில்லையே. பாட்டிலே ஏதாவது எளிமையுடன் இனிமை மாத்திரம் கலந்து விடலாம். எழுச்சியும் கலந்திருக்கிறதா, புரிகிறதா, புரிந்து பயனடையலாமா என்று பார்க்கிறோம். நாம் தான் பெரும்பான்மை, அவர்கள் குறைந்த எண்ணிக்கை என்று சொல்லி ஓரிடத்தில் கூறுவது போல பாட்டை படித்தவுடன் புரிந்து கொள்ளும்படியாக இருக்க வேண்டும் என்பவர்களின் எண்ணிக்கைதான் அதிகம். கடின நடை கவிதைகளை விரும்புபவர் எண்ணிக்கை கொஞ்சம்தான். அவர்கள் பாரதிதாசனின் பாக்களில் எந்த சின்னங்கள் மட்டமானவை என்று தேடித் திரிபவர்கள். நாம் தான் சுவையை அப்படியே அனுபவிப்பவர்கள், பயனடைகிறோம். காரணம் எளிய இனிய நடை. இதுவரை அவரது நடையை பற்றி சொன்னேன். அவர் எடுத்துக்கொள்ளும் பொருள் என்றால், அவர் கொடுக்கும் தலையங்கங்கள் என்ன என்றால் அவை புரட்சிகரமாயிருக்கும், புதுமையாயிருக்கும். 2 நாக்குகள். ஒரு காலத்திலே தமிழகத்திலே சாலைகளையும் சோலைகளையும் கண்டுகளித்து சந்தன காடுகளிலே சந்தம் அமைத்து பண்பாடினார்கள். பிற்காலத்திலே, அதாவது இடைக்காலத்திலே, வாழ்வு இந்த லோகம் அந்த லோகமாக பிரிந்தது. பேரம்பலம் சிற்றம்பலம் என்பது போல மாயா வாழ்வு மனித வாழ்வு என்று ஏற்பட்டது. இடைக்கால புலவர்களின் உள்ளங்களிலே ஒரே நேரத்தில் 2 மாறுபட்ட காட்சிகள் தோன்றி மறைந்தன. ஒரே உதட்டில் 2 நாக்குகள் புரண்டன. குன்றை பற்றி பாடுகின்ற நேரத்திலே அந்த லோகம் அந்த வாழ்வு என்ற எண்ணங்கள் தோன்ற
அந்த குன்று முருகனுடைய தோளாகவும் அதுவும் வள்ளியிடம் கொஞ்சிய தோளாகவும் காட்சியளித்ததே தவிர மலைச்சாரலிலே வளைந்து ஓடும் ஆறு, கரடு முரடான பாதை, அவற்றை தாண்டி மலை மீதிருந்து கீழே பார்த்தால் காடு தெரியும் காட்சி, காடுகளில் சிறுத்தையும் புலியும் உலவும் காட்சி, அங்கு வேடுவரும் வில்லியரும் ஆடுகிற வேட்டை, இயற்கை எழில் அந்த வினாடி தோன்றவில்லை. கற்பனை கொலை இன்று நாடக மேடைகளில் நடக்கிற வள்ளி திருமணத்திற்கும் அதிலிருந்துதான் இது கற்பனையானதோ என்று எண்ணும்படியான ஓர் இயற்கை நிகழ்ச்சி சங்க இலக்கியத்தில் வர்ணிக்கப்படுவதற்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்கள். பண்டைகால புலவர்களின் கள்ளங்கபடமற்ற உள்ளத்தையும் இடைக்காலத்திலே இரட்டை வாழ்க்கையினிடையே புராண மெத்தையில் புரண்ட புலவர்களின் உள்ளத்தையும் இந்த சிறு படப்பிடிப்பு தெளிவாக்கும் என நம்புகிறேன். ஒரு தலைமகன் காட்டுக்கு வேட்டையாடச் செல்கிறான். தன் வேல் தைத்த யானை எப்பக்கம் ஓடிவிட்டது என்று தேடிக்கொண்டு வந்தவன் முன் ஓர் ஆரணங்கு எதிர்ப்படுகிறாள். நல்ல அழகி, பக்கத்திலே பளிங்கு நீரோடை. கட்டழகன் அந்த மங்கையை மணந்து கொள்ள இச்சைப்படுகிறான். மணந்து கொள்வதென்றால் இந்த காலத்தை போல பொருத்தம் பார்க்க ஐயரை தேடுவது தேவையில்லாதிருந்த காலம் அது. காதலர் இருவரும் கண்களால் பேசினார்கள். அச்சு பதுமை போலிருந்த போதிலும் அருகே சென்றான். வஞ்சி அஞ்சினாள். அஞ்சாதே அஞ்சுகமே என்றான். ஆனால் சற்று நேரத்தில் ஓர் அலறல் கேட்கிறது. அது என்னவென்று கேட்கிறாள் அந்த ஏந்திழையாள். அது என் வேல்வலிக்கு தாங்க முடியாமல் பிளிரும் யானையின் குரல் என்றான். பாவைக்கு யானை என்றால் பயம் போலிருக்கிறது. ஐயோ, யானையா, அச்சமாயிருக்கிறதே என்றாள். அச்சமானால் அருகே வா என்றான். வந்தாள், அணைத்து கொண்டான். திருமணம் முற்றிற்று. இந்த ஒரு சம்பவத்தை பிற்காலத்தில் வள்ளி கதையாக்கி அந்த வீரனை வேலனாக்கி கிழவனாக்கி தேனும் தினைமாவும் கேட்டான் என்று சொல்லி வளையற்காரனாக்கி விட்டார்கள். வைதிகத்தை புகுத்தி மூட நம்பிக்கையை வளர்க்கும் பகுத்தறிவிற்கொவ்வாத ஏடுகள் இருக்குமானால் அவை குற்றம் என்று கருதப்பட்ட காலம். இதனால் அந்த காலத்திற்கு தகுந்தாற்போல் அப்போது கவிதைகள் எழுந்தன. இடைக்காலத்திற்கு தகுந்தாற்போல் இன்றைய வள்ளி கதை போன்றவை இயற்றப்பட்டன. இப்படி காலத்திற்கேற்றவாறு தான் கவிதைகள் இயற்றியிருக்கிறார்கள் என்றால், காலம் என்னும் சிறையிலிருந்து தன்னை விடுதலை செய்து கொள்ளாதவன் சிறந்த கவியாக மாட்டான். அவன் கோர்ட்களில் உள்ளவர்களைப் போல ஒரு காலத்தில் நடந்த நிகழ்ச்சிகளை தொகுத்து வைக்கும் ரிக்கார்டு பேர்வழி. அவன் அழகாக நெல்மணிகளை சேகரித்து மிராசுதாரருக்கு கொடுக்கும் பண்ணையாள். அவன் சிறந்த கவியாக மாட்டான், சிருஷ்டிகர்த்தாவாக மாட்டான், எக்காலத்திலும் ஜீவித்திருக்கும் உயிர்கவியாக மாட்டான். காலம் என்னும் சிறை. இடைக்கால கவிதைகளும் அதற்கு பின்னால் ஏற்பட்ட அநேக கவிகளும் காலமெனும் சிறையிலே தங்களை தாங்களே ஒப்படைத்து விட்டார்கள். அவர்கள் அதினின்றும் வர முயன்றால் அதை சுற்றி மதமெனும் மண்டபச் சுவரை ஏறி குதிக்க வேண்டும். ஆதலால்தான் அந்த கவிகளுக்கு ஆண்டவனின் அவதார லீலைகளை பற்றியும் கைலைக்கும் திருப்பதிக்கும் உள்ள தொடர்பை பற்றியும் தேவாதி தேவர்களை பற்றியும் தேவாதி தேவன் கௌதமர் ஆசிரமத்திலே செய்த ஆபாசத்தை பற்றியும் எழுத எண்ணம் பிறந்ததே ஒழிய காடுகளை பற்றியோ மாடுகளை பற்றியோ மலைகளை பற்றியோ கவிதை செய்யவில்லையா? அடாது, காலை கதிரவனை பற்றியும் மாலை மதியத்தை பற்றியும் பாட்டுகள் இல்லையா? இதோ பார் என்று சொல்லலாம் இருக்கின்றன. ஆனால் வைதிகம் என்னும் குறுக்கு சங்கிலியுடனே பிணைக்கப்பட்டிருக்கின்றன. கவிதா ரசத்துடனேயே அவை கல்லூரி மாணவர்கள் நெஞ்சில் நஞ்சை பாய்ச்சுகின்றன. அதனால்தான் நமது புரட்சி கவி அந்த இரண்டையும் வெட்டு என்கிறார். கூறில்லாத வாளை கூராக்கு என்கிறார். படியில்லாத குளத்திற்கு படிகட்டு என்கிறார். குன்றில்லாத இடத்திலே செய் குன்றாவது செய் என்கிறார். குள்ள உள்ளத்தை கொலை செய் என்கிறார். அதனால்தான் அவரை புரட்சி கவி என்று அழைக்கிறோம். உயிர்கவி, உண்மை கவி என அழைக்கிறோம். புரட்சி புதுவை. புரட்சி கவி என்றுதான் அழைக்கின்றோமே அன்றி புரட்சியில் முதற்கவி என்று அழைக்கவில்லை. அவர் இந்த லோகத்தை பற்றி இவ்வளவு புரட்சிகரமாக பாடுவதற்கு காரணம் அவர் வாழும் புதுவையாகும். புதுவையானது பிரான்சு நாட்டைச் சேர்ந்தது. பிரான்சு சுதந்திரத்தின் பிறப்பிடம். நாம் எல்லாரும் ராஜாதி ராஜாக்களை போற்றிய நேரத்தில் அங்கு அரசர்களை சிறையில் அடைத்த காலம். அரண்மனைகளை ஆசிரமங்களாக அநியாய கோட்டைகளாக ஆக்கிய நேரத்திலெல்லாம் அங்கு பாஸ்டில் உடைக்கப்பட்ட நேரம்.
ஆண்டான், அடிமை என்ற வார்த்தைகள் இங்கு உலவிய நேரத்திலெல்லாம் அங்கு சுதந்திரம், விடுதலை என்ற கோஷங்கள் வானை கிழித்த நேரம். அந்த பிரான்சின் சாயல், அந்த பிரான்சின் தென்றல் அவர் வசிக்கும் புதுவையில் வீசுவதால்தான் அவர் கொடுக்கும் தலைப்புகள் புரட்சிகரமானதாக, புத்துலக கருத்துக்களை கொண்டிலங்குவதாக இருக்கின்றன. யாருக்கு தெரியும்? பல கவிகளுக்கு அவர்கள் பாடுகிற பாட்டுகளை பற்றி அவர்களுக்கே தெரியாது. ஆனை முகனை பற்றி அழகாக பாடுவார்கள். துதிக்கையை பார்த்ததுண்டா? அதன் அகல நீளம் என்னவென்றால் தெரியாது. ஊர்வசியும் ரம்பையும் சிறந்த நாட்டியக்காரிகள். அவர்கள் இருப்பது தெய்வலோகம் என்றால் கேள்வி ஞானமே தவிர அனுபவம் ஏது? 10 தலை ராவணனை பற்றி பாடுகிறார்கள் என்றால் ராவணனை பார்த்ததேது? பரமசிவன் பார்வதியுடன் ரிஷப வாகனராய் திடீரென தோன்று மறைகிறார் என்றால் என்றாவது கண்டதுண்டா? படித்ததை எழுதுகிறார், கேட்டதை ஒப்புவிக்கிறார். அதாவது ஒருவர் கேள்விப்பட்டு எழுதுவார், சொல்லுவார். சொன்னதை கேட்டவர் அதையே எழுதுவார். இது பரம்பரை என்பதே தவிர கண்டதை, பார்ப்பதை அனுபவபூர்வமாக எழுதுகிறார்கள் என்பதற்கில்லை. சிந்தனை சொல்லிற்று. பாரதிதாசன் மாத்திரம் தாம் கண்டதை எழுதுகிறார், பார்த்ததை எழுதுகிறார். புரியாத விஷயங்கள், தெரியாத விஷயங்கள் வழிக்கே போக மாட்டார். காணாத கடவுளை பற்றி எழுத மாட்டார். இன்று இல்லாவிட்டாலும் நாளை பரிகாசத்திற்கு இடமாகும் என்று நான் வேதாந்தத்தை பற்றி பேசினால் வேடிக்கையாக இருக்கும். சங்கராச்சாரி பொருளாதாரத்தை பற்றி பேசினால் வேடிக்கையாயிருக்கும். மானையும் மடந்தையும் பற்றி பாட வேண்டிய புலவர்கள் ஆறுமுகத்தை பற்றியும், ஆறுமுகத்தில் எந்த முகம் வள்ளிக்கு முத்தம் கொடுத்த சொந்த முகம் என்பதை பற்றியும், பரமசிவத்தின் சூலத்தை பற்றியும், அந்த சூலம் மொட்டையாயிருந்தால் மேருமலையின் எந்த பக்கம் தீட்ட உபயோகப்படும் என்பதை பற்றியும் பாடினால் வேடிக்கையாயிருக்கும் என்பது மட்டுமல்ல, ஏதோ ஒரு புலவர் தம் விருப்பம் போல் கதையளக்கிறார் என்றுதானே நினைக்க நேரிடும். பண்டிதர்களின் பரம்பரையிலே பாரதிதாசனும் கொஞ்ச நாள் இருந்தார். கவி பாடினார் மற்றவர்களைப் போல். மயிலையும் முருகனையும் பற்றி பாட்டுகள் பாடினார். வள்ளியை பற்றி லாலிகள் பாடினார். அவரது பாக்களும் வெள்ளிக்கிழமை விளக்கு ஏற்றி வைத்த நேரத்தில் மஞ்சள் பொடியில் வைத்து பூஜிக்கப்பட்டன. இதை பார்த்தார் நம் கவிஞர். நாம் இவ்வளவு நாட்களாக புழுகிவிட்டோமே, எவ்வளவு மக்களை மருளுக்கு அழைத்து சென்றிருக்கிறோம், அவர்களுக்கு உண்மையை உரைக்கவில்லையே, நாம் அகப்பட்டு கொண்டோமே. நெற்றிக்கண் பரமசிவத்தை பாடிவிட்டு பிறகு ஓர் பகுத்தறிவுவாதி நீ பரமசிவத்தை பார்த்தாயா என்று கேட்டால் என்ன சொல்வது என்று சிந்தித்தார். அந்த சிந்தனை அவருக்கு சொன்னது, உனக்கு கவிதை பாட கைலாயம் தானா தேவை, கடவுள் தானா வேண்டும்? சுனையை பற்றி பாடு, பாறையை பற்றி பாடு, தென்றலை பற்றி பாடு, நீலவானை பற்றி பாடு, கோல விழியை பற்றி பாடு, முழு நிலவை பற்றி பாடு, கூர் வாளை பற்றி பாடு, வீரனின் தோளை பற்றி பாடு, வட்ட தாமரையை பற்றி பாடு. அவை உன் பேனாமுனையின் கட்டளைக்கு காத்து கிடக்கின்றன. இதை ஏடெடுத்தேன் கவி ஒன்று வரைந்திட என்னும் அவரது கவிதையிலே பார்க்கலாம். அது அவரது கவிதை மட்டுமல்ல, அவரது சுய சரித்திரமும் ஆகும். அவர் செய்வது நம்பத்தகாதவற்றை நம்புவதா, நம்பும்படி நாட்டு மக்களை நிர்பந்திப்பதா? இதைவிட நயவஞ்சகச் செயல் வேறொன்றும் இல்லை. அந்த லோகமே வேண்டாமென்று இந்த லோகத்துக்கு வந்தார். வந்து கடவுள் முதற்கொண்டு கற்பத்தடை வரைக்கும், காதலிலிருந்து விதவை மறுமணம் வரைக்கும், சுண்ணாம்பு இடிக்கிற பெண்ணின் பாட்டிலிருந்து ஆலைச்சங்கின் நாதம் வரைக்கும் அன்றாட வாழ்க்கைக்கு அவசியமானதை கண்டுகளிப்பதை நாம் பாட வேண்டும் என்றிருப்பதை பாடினார், பாடுகிறார். நாம் பார்ப்போம். இந்த கட்டழகியின் கண்ணீருக்காவது ஒரு பாட்டு பாட வேண்டும் என்று நினைப்போம். ஆனால் பாட முடியாது. அதை பாரதிதாசன் பாடுவார். நமது வேலைகளை அவர் செய்து தருகிறார். நாம் விதவைகளை பார்க்கிறோம். அவர்கள் பூவணியாத கோலத்தை பார்க்கிறோம். அவர்கள் கன்னத்திலே வழிந்து காய்ந்து போன நீரை பார்க்கிறோம். தேம்புதலை கேட்கிறோம். மமதையாளர் அவர்களுக்கு மணவாளர்களும் தேவையா என்று சொல்லுவதை கேட்கிறோம். அவர்களே மாள வேண்டிய வயதில் காமரசம் பருகுவதற்காக கன்னிகைகளை தேடுவதை பார்க்கிறோம். தாத்தாவுக்கு வாழ்க்கைப்பட்ட பெண் தாழ்வாரத்திலே தனியே புரள்வதை பார்க்கிறோம். அவளது கண்ணீர் தலையணையை நனைத்து கொண்டிருப்பதையும் பார்க்கிறோம். பார்த்து கருத்தை வெளியிட கவிதைகள் கட்டலாமா என்று நினைக்கிறோம். ஆனால் முடியவில்லை. கவிஞர் பாரதிதாசன் அதை கவிதையால் பாடுகிறார். பாடி இதைத்தானே தம்பி நீ பாட வேண்டும் என்று நினைத்தாய் என்று காட்டுகிறார்.
நாம் கண்டு மகிழ்ச்சி அடைகிறோம். அவர் கவிதைகளிலே அந்த லோகத்தை பற்றியோ அந்த வாழ்வை பற்றியோ இருக்காது. காதற்ற ஊசி. பட்டினத்தடிகள் காலத்திலிருந்துதான் மாய வாழ்க்கை பற்றி மக்கள் அதிகம் நினைக்க ஆரம்பித்தனர். காதற்ற ஊசியும் வாராதுகான் கடைவழிக்கே என்ற மாயா வாழ்க்கை தத்துவம் இன்றும் உலவுகிறது. நாடகங்களிலேயே நீங்கள் இதை பார்த்திருக்கலாம். அங்கிருந்து அரசன் வருவான். அரசனை பார்த்து ஒருவன் கேட்பான், இந்த அரண்மனை யாருக்கு சொந்தம்? இந்த நந்தவனம் யாருக்கு சொந்தம்? இரும்பு பெட்டி யாருக்கு சொந்தம்? இரும்பு பெட்டியிலுள்ள 20 லட்சம் யாருக்கு சொந்தம் என்று. அரசன் யாருக்கும் சொந்தமல்ல என்று சொல்வான். உண்மையிலே அவன் இறந்த பிறகு அதை அவன் மகன் அனுபவிப்பான். மகன் இல்லாவிட்டால் மருமகன் அனுபவிப்பான். மருமகன் இல்லாவிட்டால் அவனது வாரிசுகளில் ஒருவன் அனுபவிப்பான். வாரிசும் இல்லாவிட்டால் தர்மகர்த்தாக்கள் அனுபவிப்பார்கள். தர்மகர்த்தாக்கள் இல்லாவிட்டால் நிரந்தர தர்மகர்த்தாக்களாகிய நமது சர்க்கார் அனுபவிப்பார்கள். இதை மக்கள் உணர்வதில்லை. உணர அவர்கள் மனம் இடம் கொடுக்காது. அந்த மாயம் எந்த அளவிற்கு மயக்கத்தை மக்களிடையே உண்டாக்கிற்று என்றால், 40 வயது ஆளை பார்த்து என்ன சவுக்கியமாயிருக்கிறீர்களா என்றால், சவுக்கியமாயிருக்கிறேன் இல்லை என்று மேல் ஸ்தாயி இறங்கி கீழ்ஸ்தாயிலே சொல்லுவான். அப்படி சொல்வதிலேயே சுரங்கள் குறைந்திருக்கும் என்பதோடு மட்டுமல்ல, பேச்சுடன் பெருமூச்சும் கலந்து வரும். அந்த கலப்பு கேட்டவனுக்கே பயமும் கவலையும் உண்டாக்கிவிடும். நல்லா இருக்கிறேன் என்று சொன்னால் என்ன? மேல் நாடுகளிலே ஆங்கிலத்திலே ஹவு டு யூ டு என்றால் உடனே ஓகே, நன்றாயிருக்கிறேன் என்று சொல்வார்கள். அதனால்தான் அவர்கள் வாழ்கிறார்கள். நாம் ஏதோ இருக்கிறோம். 10 வயதிலே பரதேசியாகி பரலோகத்தை பற்றி மாயத்தை பற்றி காயமே இது பொய்யடா, வெறும் காற்றடைத்த பையடா என்று பாடுகிறோம். இந்த வாழ்வு எத்தனை நாளைக்கு சார்? எல்லாம் மாய வாழ்வு. இது சதம் என்றா கருதுகிறீர்கள் என்று உண்மையிலேயே தெரிந்தோ தெரியாமலோ எண்ணுகிறவர்கள், ஏட்டிலே தீட்டுகிறவர்கள் நம்மவரில் அநேகம் பேர் இருக்கின்றனர். அழைத்தால், சிவனே அப்பா, உனது பாதார விந்தம் எப்போது கிடைக்கும் என்று சிலைக்கு முன் கதறுகிற ஒரு சைவரிடம் ஒருவேளை பரமசிவன் போல் யாராவது முன்னால் வந்து, பக்தா பயப்படாதே, எழுந்திரு, உனது சிவநேசத்தை கண்டு உள்ளம் பூரித்தேன், இன்று முதல் நீ என்னுடன் 2 கலந்து கொள்ளலாம் வா என்று அழைத்தால் போவதற்கு அவர் தயாராயிருப்பாரா கேட்கிறேன். என்ன சொல்லுவார் அப்போது? பிரபு, தாங்கள் காட்சியளித்தது போதும் என்பார். அப்பொழுதுதான் பரீட்சை எழுதி கொண்டிருக்கும் தன் மகன் BL முதல் வகுப்பிலே பாஸாக வேண்டாமா என நினைப்பார். தன் ஒரே மகளுக்கு நல்ல இடத்தில் மனம் முடித்து வைக்க வேண்டுமே என்று நினைப்பார். போன வருடம் பேங்கிலே போட்ட 9,000 ரூபாய் எப்போது 10,000 ஆகும் என்று எண்ணுவார். ஈசனை பற்றி எண்ணம் தோன்றாது. உண்மையிலேயே அவர்கள் பக்தியில் அர்த்தம் இருக்கிறதா? மாயா வாழ்க்கை பேச்சில் நிஜம் இருக்குமா என்றால் இல்லை. இவையெல்லாம் மக்களை மயக்கி அவர்கள் உழைப்பிலே வாழ்வதற்காக நயவஞ்சகர்களால் வகுக்கப்பட்ட சூழ்ச்சியான வழிகள். மக்கள் இதை நம்பி இந்த வழியிலே போய் தடுமாறுகிறார்கள். புரட்சி மனப்பான்மையை தீர்த்தவை. விழுப்புரம் ஜங்ஷனில் இருந்து கொண்டு பாண்டிக்கு போகிறவன் வழி பார்ப்பது போலவும், திருச்சி ஜங்ஷனில் உள்ளவன் மதராசுக்கு போவதற்கு விழிப்பது போலவும் மக்கள் பிறந்தவுடனே அண்ணாந்து மேலே பார்த்து கொண்டு, அப்பா, இதை விட்டு எப்போது அந்த லோகத்திற்கு வருவேன் என்று இந்த லோகத்தை ஒரு ஜங்ஷனாக்கி விட்டார்கள். சமணர்கள் காலத்தில் நிலையாமை தத்துவம் கொஞ்சம் வளர ஆரம்பித்தது. மணிமேகலையில் ஓரிடத்தில் யாக்கை நிலையாமை பற்றி ஆசிரியர் சுதமதியின் வாயின் மூலம் கூறியிருக்கிறார். சுதமதி மணிமேகலையின் தோழி. மலர்வனத்திலே மணிமேகலையை கண்ட அரசகுமாரன் உதயகுமாரன் மானே, மயிலே, மரகதமே என்று கூறுகின்றான். கூறிக்கொண்டே அருகில் வருகிறான். அப்போது சுதமதி கூறுகிறாள், வினையின் வந்தது வினைக்கு விளைவாயது, புனைவன நீங்கில் புலால் புறத்திடுவது, மூப்பு விழியுடையது தீப்பிணி இருக்கை, பற்றின் பற்றிடம் குற்றக் கொள்கலம், மக்கள் யாக்கை இதுவென உணர்ந்து. மணிமேகலை. மானே என்கிறீரே, அங்கே என்ன இருக்கின்றது? தோல். தோலை பீய்த்தால் இரத்தம். சீழ் இவற்றிலா காமரசம் பருகலாமென்று வந்தீர் என்று யாக்கை நிலையாமையை பற்றி கூறுகிறாள். காம வேகத்தை அடக்குவதற்காக சுதமதி அரசகுமாரனிடம் யாக்கை நிலையாமை பற்றி கூறினது போல மக்களின் மனோவேகத்தை அடக்க மாயா வாழ்வை புகுத்தினார்கள் சில நயவஞ்சகர்கள்.
எத்தர்கள் நல்லவர்களைப் போல் நடித்தார்கள். ஏமாளிகள் இந்த லோகத்தில் கஷ்டப்படாமல் அந்த லோகத்தில் சுகம் கிடைக்கும், இந்த லோகத்தில் நடக்கிற அநியாயங்களுக்கு அந்த லோகத்தில் நீதி கிடைக்கும் என்றெண்ணி எவ்வளவோ கொடுமைகளை எவர் இழைத்தாலும் அது எம்பெருமான் இட்ட கட்டளை என்று சொல்லவும் முடியாமல் விழுங்கவும் முடியாமல் அனுபவிக்கிறார்கள். மாயா வாழ்வு, விதி, அந்த லோகம் என்பவையெல்லாம் புரட்சி மனப்பான்மையை தீய்த்து விட்டன. வேறு நாடாயிருந்தால், இல்லாவிட்டால் 150 ஆண்டுகளாக இவ்வளவு பெரிய நாடு, பரந்ததொரு விஸ்தீரணத்தை கொண்ட நாடு, பல பல புராண பெருமைகளை கொண்ட நாடு அந்நியனுடைய ஆட்சியிலே இருந்ததாக கேள்விப்பட்டிருக்கிறீர்களா அல்லது பார்த்திருக்கிறீர்களா? மேல் நாடுகளில் 25 ஆண்டுகளுக்கு ஒரு தடவை புரட்சி என்று படிப்போம். கலையிலே புரட்சி, மதத்திலே புரட்சி, நடையுடை பாவனையிலே புரட்சி, பொருளாதாரத்தில் புரட்சி, எல்லாவற்றிலும் எங்கும் புரட்சி என்று படிப்போம். இங்கு ஏதாவது புரட்சி உண்டா என்றால் இல்லை. இன்று இல்லாவிட்டால் நாளையாவது ஏற்படுமா? வங்கத்திலே பஞ்சம் ஏற்பட்டது. பட்டினியால் பல லட்சம் பேர் பிணமாயினர். அந்த பிணத்தை நாயும் நரியும் இழுத்தன என்ற இந்த காட்சி, என்ற இந்த நிலை மேல் நாடுகளிலே, வேறு நாடுகளிலே மட்டும் ஏற்பட்டிருந்தால் என்ன நடந்திருக்கும்? அப்பொழுதே புரட்சி நடந்திருக்கும். ஆனால் துர்பாக்கியமான இந்நாட்டிலே அது கிடையாது. ஏன் ஏற்படவில்லை? ஆங்கிலேயனுடைய ஆயுதங்களுக்கு அஞ்சியா? இல்லை. புரட்சி மனப்பான்மையை நமது கவிதைகளும் காவியங்களும் அடக்கி விடுகின்றன. ஆதலால்தான் இருந்தால் என்ன, இறந்தால் என்ன? அதனால்தான் நமது கவி பாரதிதாசன் இந்த லோகத்தை பற்றி பாடுகிறார். இந்த லோகத்தில் நீ பிறந்தது வாழ, வாழ என்றால் நிம்மதியுடன் வாழ, பிறரை சுரண்டாமல் வாழ், பிறரை வஞ்சித்தால்தான் வாழலாம் என்ற எண்ணம் இல்லாமல் வாழ, சுதந்திரமாய் வாழ என்கிறார். உருதுவிலே சிறந்த கவியான இக்பால் என்பவர் வாழ்க்கையை பற்றி குறிப்பிடும்போது அச்சமற்ற வாழ்க்கை தேவை என்றார். அச்சமற்ற வாழ்க்கை என்றால் அந்நியருக்கு அச்சமற்ற வாழ்க்கை, அறியாமைக்கு அச்சமற்ற வாழ்க்கை, சமுதாய கட்டுப்பாடுகளுக்கு அச்சமற்ற வாழ்க்கை. அந்த அச்சமற்ற வாழ்க்கையை தான் தமிழன் நடத்த வேண்டும். அதற்கு இடையூறாக எந்த கட்டுப்பாடுகள் வந்தபோதிலும் தூள் தூளாக்க வேண்டும். இதை தாயின் மேலாணை, தமிழகம் மேலாணை, தூய என் தமிழ் மேல் ஆணையிட்டே நான் தோழரை உரைக்கின்றேன் என்று அவர் பாட்டில் கூறுகிறார். அவர் கவிதைகளிலே இந்த லோகத்தை பற்றி, இந்த வாழ்வை பற்றி, வாழ்கின்ற முறையை பற்றித்தான் இருக்கும். இதுதான் தேவை. அவன் ஏன் ஏழை? பூர்வ ஜென்மத்தில் செய்த பாவம். அவன் ஏன் பணக்காரனாயிருக்கிறான்? அவன் செய்த புண்ணியம். அவன் ஏன் தூங்காமலும் வேலை செய்து கொண்டே இருக்கிறான்? இவன் ஏன் கவலை இல்லாமல் தூங்குகிறான்? அவள் பூர்வ ஜென்ம பலன். தாழ்ந்த ஜாதி என்ற ஒன்று ஏன் இருக்க வேண்டும்? உயர்ந்த ஜாதி இருக்கிற பொழுது தாழ்ந்த ஜாதி இருந்துதானே ஆகும் என்ற வேதாந்தங்களையும், பிறந்தோம் பரமன் இட்ட கட்டளையை அனுபவித்துத்தானே தீர வேண்டும் என்ற கோழை உள்ளங்களையும் வளர்ப்பவை எந்த உருவத்தில் இருந்தால் என்ன? கலையாய் இருந்தால் என்ன? காவியமாய் இருந்தால் என்ன? எழுசீர் அடியாய் இருந்தால் என்ன? அந்தாதியாய் இருந்தால் என்ன? அகவலாய் இருந்தால் என்ன? இவை இருந்தால் என்ன? இறந்தால் என்ன? பிற்காலத்திற்கு தேவையில்லை. தேவையில்லை என்று சொல்லுபவர்களை கலையின் விரோதிகள், கலை நிலை உணரா மக்கள் என்றும், தங்களையும் ஆதரிக்க ஒரு 10 பேர் இருக்கிறார்கள் என்ற துணிச்சலால் சிலர் சிந்தனையின்றி நிந்திக்கலாம். ஆனால் அவர்களெல்லாரும் வருங்கால மக்களின் கண்டனத்துக்குரியவர்கள். ஏன் சொல்லுகிறேன்? மீனாட்சி சுந்தரனார்களும் சிதம்பரநாதர்களும் புத்தம்புது கவிதைகளை, காவியங்களை இயற்றித்தரத்தானே இருக்கிறார்கள். சேரன் செங்குட்டுவனின் வீரத்தை பற்றி ஒரு பாட்டு பாடுங்கள் என்று மீனாட்சி சுந்தரனாரை கேளுங்கள். ஏன் வீரம் சேரன் செங்குட்டுவனில் தான் இருக்கிறதா? கம்ப ராமாயணத்திலே வீரம் செறிந்திருக்கிறதே என்பார்கள். நான் மீனாட்சி சுந்தரனாரை பற்றி ஏதோ தவறாக கூறுகின்றேன் என்று நினைக்க வேண்டா. ராமனுடைய வீரம் தமிழனுடைய வீரத்திற்கு நல்ல எடுத்துக்காட்டல்ல. தமிழனுடைய வீரத்திற்கு தக்க சான்று உள்ளதை பாடுங்கள் என்கிறோம். புதிய கவிதைகளை பாடுங்கள் என்கிறோம். எங்கள் ஊனக்கண்ணுக்கு தெரியும் பொருளை பற்றி பாடுங்கள் என்கிறோம். சாதாரண மக்களின் சதையையும் பீக்கும்படியான கவிதைகளை பாடுங்கள் என்கிறோம். தாயின் தன்மை ததும்பும்படி பாடுங்கள் என்கிறோம். தேயிலை தோட்டத்திலே நமது இளம்பெண்கள் படுகிற கஷ்டத்தை பாடுங்கள் என்கிறோம். பாட்டாளி கொடிய பணக்காரனுக்கு அடிமை, பணக்காரன் பூசாரிக்கு அடிமை, பூசாரி ஏட்டுக்கடிமை, ஏடு கலைக்கடிமை, கலா ரசிகர்களுக்கு அடிமை, கலா ரசிகர்கள் பழமைக்கடிமை என்ற அடிமைத்தனம் அறுபடும். மார்க்கத்தை பற்றி பாடுங்கள் என்கிறோம். குட்டி பாரதிதாசன்
நாமக்கல் கவிஞரின் மகனார் தியாகியில் தீட்டிய ஒரு கவிதையை பார்த்தேன். நாமக்கல் கவிஞர் வீட்டிலே ஒரு குட்டி பாரதிதாசன் வளர்கிறார். மணி அடிக்கிறதாம். பள்ளிக்கூடம் விட்டு வீடு வருகிறார். வழியிலே சாலைக்கு பக்கத்திலே எச்சிலை விழுகிறது. சில நாய்கள் பாய்கின்றன. அந்த நாய்களுடன் இவர் கண்களும் பாய்கின்றன. ஆனால் ஆச்சரியப்படவில்லை. அடுத்த வினாடி ஒரு வற்றிய மனித உருவம் வருகிறது. எச்சிலைகளின் மேல் பாய்கிறது. பாய்ந்து நாயை கல்லால் கூட அடிக்க வலுவில்லாமல் கையால் பிடித்து தள்ளுகிறது. தள்ளிவிட்டு அந்த எச்சிலை உண்கிறது. நாய் சும்மா போகவில்லை, ஒரு கடி கடித்துவிட்டு போகிறது. இதை காண தம்பிக்கு ஆச்சரியம் மட்டுமல்ல, வேதனையும் பிறக்கிறது. தம்பி இந்த காட்சியை இன்னும் காணும்படியான இந்த நிலையிலே உள்ள பாரத நாடே என்கிறார். கவிதை முடிகிறது. முடிக்கிறார் என்றால் எல்லோரையும் போல ஈசனே சிவகாமி நேசனே என்று முடிக்கவில்லை, என் நாடே என்று கவிதையை முடிக்கிறார். இன்று கவிதைகள் அப்படிப்பட்ட முறையிலே வெளிவர வேண்டும் என்கிறோம். முத்திரை மோதிரம். பாரதிதாசன் பாக்கள் அத்தகையன. அதனால்தான் அவர் பாக்களை மாணவர்கள் போற்றுகின்றனர். அவரை சிலருக்கு பிடிக்காமல் இருக்கலாம். அவர் காரசாரமாக சாதியை சமயத்தை கண்டிக்கிறார் என்பதற்காக. பாரதிதாசன் வர்ணாசிரமத்தை கண்டிக்கிறார். கண்டிக்கலாமா? சனாதனத்தை சாடலாமா? வகுப்புவாதத்தை வளர்க்கலாமா என்று கேட்கின்றனர். வகுப்புவாதத்தை அவர் வளர்க்கிறார் என்றால் வகுப்புவாதம் இந்த நாட்டை விட்டு போகத்தான், விட்டு விலகத்தான் பாரதிதாசன் பாடுகிறார். கவிதைகளை கவன் கற்களாக உபயோகப்படுத்துகிறார். அந்த கற்கள் வர்ணாசிரமத்தை தாக்குகின்றன. அது யாருக்கு சொந்தமான கோட்டையாய் இருந்தால் என்ன, அது யாருக்கு சொந்தமான கொத்தளமாய் இருந்தால் என்ன, தாக்கட்டும் தகர்க்கட்டும் என்கிறார். அந்த கோட்டைக்கு சொந்தக்காரர் யார் என்று பார்க்கிறார். அவர்களை தாக்குகிறார். கண்ணையா கம்பெனி நாடகம் நடக்கிறது. ராஜபாட் வேஷத்தில் உள்ளவனின் ராகம் ரசிக்கவில்லை. தொண்டை கட்டிய காரணத்தால் உடனே நாடகத்தை பார்ப்பவர்கள் உள்ளே போ என்று கூச்சல் போடுகிறார்கள். போய் விடுகிறான். நாடகம் முடிந்து வெளியே போகிறவர்கள் என்ன பேசிக்கொள்வார்கள்? கண்ணையா கம்பெனி மோசம் என்பார்கள். ராஜமாணிக்கம் பிள்ளை நாடகம் நடக்கிறது. நடிகர்களின் திறமையாலோ அல்லது மின்சார விளக்குகளின் மினுமினுப்பாலோ உட்கார்ந்திருப்பவர்களின் உள்ளத்தை கொள்ளை கொள்கிறது. நாடகம் முடிந்து வெளியே போகிறவர்கள் என்ன பேசிக்கொள்வார்கள்? ராஜமாணிக்கம் கம்பெனி நன்றாயிருக்கிறது என்பார்கள். எப்படி தொண்டை கட்டிய நடிகன் கம்பெனிக்கு சொந்தமானதால் கண்ணையா கம்பெனி பழிப்புக்கிடமாகிறதோ அதேபோல வர்ணாசிரம கொடுமைக்கு, ஜாதிய கொடுமைக்கு சொந்தக்காரர்களாய் இருப்பவர்கள் பழிப்புக்கு இடமாகிறார்கள். ஜாதிய கொடுமையின் மேல் எந்த ஆசனம் பொறிக்கப்பட்டிருக்கிறது, யாருடைய முத்திரை மோதிரம் போடப்பட்டிருக்கிறது என்று பார்த்த நேரத்தில் ஒரு வகுப்பாரின் முத்திரை மோதிரம் தெரிந்தது. தெரிந்ததால் தான் நாமும் நமது கவியும் ஆரியத்தை தாக்குகிறோம் காரணத்தோடு. பார்ப்பனர்கள் எனது ஆருயிர் நண்பர்கள் எப்படி இருந்தால், பார்ப்பனர்கள் மாத்திரம் தங்களுடைய குறையை நீக்கி கொள்வார்களானால் இந்த பாரில் பார்ப்பன தோழர்களைப் போல பரம திருப்தியாளர்கள் யாரு எனக்கு இருக்க முடியாது. தள்ள வேண்டிய சுயநலம் தன்னை நீக்கி கொள்ள கொஞ்சம் தன்னலமற்ற நன்மை வேண்டும், புதுமை கருத்து வேண்டும், துணிவு வேண்டும், அஞ்சா நெஞ்சம் வேண்டும். புதுச்சேரியிலே வைதிகர்களை திட்டுகிறார்கள் என்றால் பயப்படாமல் போய் ஏன் என்று பார்க்க வேண்டும். காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று பாரதி பாடிய இந்த நாட்டிலே சூத்திரர்கள் மனிதர்கள் எங்கள் குலம் என்று சொல்வதற்கு இன்று அஞ்சுகிறார்கள் என்றால் நாங்கள் வீசுகிற குண்டு எந்த கோட்டை மீது விழுந்தால் என்ன, அதிலிருந்து வெளிவரும் விஷவாயுக்கள், நச்சு வாடைகள், முடக்குவாதங்கள் ஒழிய வேண்டும். பார்ப்பன தோழர்கள் மாத்திரம் நம்முடன் கைகோர்த்து தோளுடன் தோள் இணைந்து நாம் ஜாதியை ஒழிப்போம் என்று எழுதியும் பேசியும் செயலிலே காட்டியும் வருவது போல் வரட்டும். வராவிட்டால் சும்மா இருக்கட்டும். சும்மா இல்லாவிட்டால் எதிர்க்காமலாவது இருக்கட்டும். எதிர்க்காமல் இருக்க முடியவில்லை என்றால் ஏளனம் செய்யாமலாவது இருக்கட்டும். ஏன் என்று கேட்காமல் எதையாவது செய்யட்டும் என்று கூறட்டும். பாருங்கள், 10 வருடத்தில் ஜாதி ஒழிகிறதா இல்லையா என்று, கவி கண்ட கனவு நனவாகிறதா இல்லையா என்று. அறிவுகட்ட தமிழகம் எங்கே எடுத்துக்கொள்ளுங்களேன். ஒரு பத்திரிகை பகவத்கீதையிலே 4 ஜாதி இருக்க வேண்டும் என்று பரமாத்மா கூறியிருக்கிறார் என்று எழுதும். அது யார் சொன்னது? பகவத்கீதையிலே சாதிக்கு ஆதாரமில்லை என்று ஒரு பேப்பர் எழுதும். மற்றொரு பேப்பர் நீங்கள் கீதையை வேறு விதமாக அர்த்தம் பண்ணிவிட்டீர்கள் என்று செந்தமிழ்ச் செல்வி தீட்டும். அறிவுகட்ட தமிழகம் எதைத்தான் நம்பும்? கீதையை நம்புமா? தனிப்பட்டவர்கள் சொல்லும் தத்துவார்த்தத்தை நம்புமா? அலங்காரமான உடை ஆனால் ஆபாசமான கருத்து,
காலையில் நான் ரயிலில் வரும்பொழுது நான் வந்த கம்பார்ட்மெண்ட்டில் ஒரு கல்லூரி மாணவர், திருச்சி செயின்ட் ஜோசப்பில் வேதாந்தம் படிக்கிறவர், இரு பார்ப்பன பண்டிதர்களிடம் தர்க்கம் பண்ணி கொண்டு வந்தார். மாணவர் அந்த ஐயர்களை பார்த்து, வினை என்கிறார்களே, அதை பற்றி விதண்டாவாதக்காரர்கள் சில சமயங்களிலே கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்ல தெரியவில்லை, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் என்றார். உடனே பண்டிதர்கள் கேட்பதற்கு பதில் சொல்லாமல், நீங்கள் கல்லூரியிலே படிக்கிறேன் என்கிறீர்களே, சாப்பாடு எங்கேயோ என்று மாணவரை கேட்டார்கள். மாணவர் அதற்கு, பிராமணர்களுக்கெல்லாம் நம் ஹாஸ்டலிலே தனி இடம் உண்டு, அங்கேதான் சாப்பாடு என்றார். நெற்றியிலே ஒன்றும் இல்லாவிட்டாலும் உடனே மாணவன் பிராமணன் என்று தெரிந்து கொள்கிறார்கள். மாணவன் நெற்றியிலே நீரில்லை, கல்லூரியிலே படிக்கிறவர், அதுவும் வேதாந்த படிப்பு படிக்கிறார். இங்கிலீஷ்காரனும் பார்த்து புது மாதிரி என்று கற்றுக்கொள்வான். அவ்வளவு அழகாக கிராப்பை வாரி விட்டிருக்கிறார். அலங்காரமான உடைதான், ஆனால் ஆபாசமான கருத்து. மாணவன் பிராமணன் என்று தெரிந்து கொண்ட பிறகுதான் அந்த பண்டிதர்கள் சரி விவாதிக்கலாம் என்கிறார்கள். விவாதம் ஆரம்பமாயிற்று. மாணவன் கேட்டான், ஒருவன் கஷ்டப்படவும் இன்னொருவன் சுகப்படவும் காரணம் என்ன என்று. அதற்கு அவனவன் செய்த பாவ புண்ணியம் என்று பதில் அளித்துவிட்டு மாணவனை நோக்கி, சரி தம்பி, ஒருவன் 60 இன்னொருவன் 40 மற்றொருவன் 20 மார்க்குகள் வாங்க காரணம் என்ன என்றார்கள். அவன் பண்டிதர்கள் மொழியிலே, அவாளாவாள் படித்த படிப்புக்கு தக்கவாறு என்றான். பண்டிதர்கள் இதை போலத்தான் சுகத்தையும் கஷ்டத்தையும் அவாளாவாள் செய்த பாவ புண்ணியத்திற்கு தக்கவாறு அடைகிறார்கள் என்று எடுத்து காட்டினார்கள். அவர்கள் விவாதிக்க தர்க்க சாத்திரம் தேவையில்லை, வேதாந்தங்களே உதாரணம், கதைகள் மூலம்தான் விளக்குவார்கள். சரி, அது இருக்கட்டும் என்று சற்று நேரம் கழித்து மாணவன், இந்த ஜென்மத்தில் அனுபவிப்பது போன ஜென்மத்தில் செய்த பாவம், போன ஜென்மத்தின் கஷ்டத்தை அனுபவிப்பதற்கு அதற்கு முந்தைய ஜென்மத்தில் செய்த பாவம் என்று போய்கொண்டே இருந்தால் முதல் ஜென்மம், அதாவது ஆண்டவன் உயிரை உடலிலே முதல் புகுத்திய ஜென்மம், அந்த ஜென்மத்திலே செய்த பாவத்திலே கொண்டு போய்விடும். அந்த ஜென்மத்தில் பாவம் செய்ததற்கு யார் குற்றவாளி? படைக்கும் பொழுதே பாவத்தை செய்யாதபடியல்லவா ஆண்டவன் படைத்திருக்க வேண்டும். அது இல்லாமல் பாவம் செய்யும்படியே படைத்துவிட்டு பாவம் ஏன் செய்தாய் என்று கண்டிப்பது ஒரு குற்றம், பாவம் செய்யாமல் படைக்காதது இன்னொரு குற்றம். ஆகவே நாம் செய்கிற பாவத்திற்கு குற்றவாளி பரமன்தான் என்று சொல்கிறீர்களா? ஜென்மம் என்பது உண்டா? அப்படி இருந்தால் முதல் ஜென்மத்திற்கு முன் என்ன நடந்தது என்று யாராவது கேட்டால் என்ன பதிலளிப்பது என்றான். பண்டிதர்கள் கொஞ்சம் முறைத்து பார்த்தவர்கள், ஜென்மம் என்று ஒன்று உண்டா என்று கூடவா கேட்கிறீர்கள்? நம்பிக்கையிலிருந்து தான் வாதம் எதுவும் தொடங்க வேண்டும். முதல் ஜென்மம் இருந்தது என்று தான் வைத்து கொள்ள வேண்டும். அதற்கு முந்தைய விவரங்கள் சொன்னால் புரியாது. அது இருக்கட்டும், இந்த பிரச்சனையெல்லாம் யார் கிளப்பிவிட்டது? ஈரோடு நாயக்கராகத்தான் இருக்கும். இவர்களெல்லாம் பெரியார்களாம், ஒரு கட்சியின் தலைவர்களாம் என்று பேச ஆரம்பித்து விவாதத்திலிருந்து தப்பித்து கொண்டார்கள். இது நான் காலையில் ரயிலில் கண்ட காட்சி. இதுபோல் இன்னும் வருணாசிரமம் தாண்டவமாடினால், அதை ஆதரித்து கவிதைகளும் கதைகளும் கட்டுரைகளும் எழுதினால், இந்த சாதி மட்டம் அந்த சாதி உசத்தி என்று சாதி மட்டக்கோவை நாம் வைத்திருக்கும் வரையில், வேண்டுமென்றே ஒரு கட்சியையும் கட்சியின் தலைவரையும் தூற்றுகிற வரையில் இந்த நாடு நற்கதி அடைய மார்க்கமில்லை. என்னடா? யாருக்கு வெட்கம்? அணுகுண்டு சகாப்தத்திலே வைதிகத்தையும் மூட பழக்கத்தையும் வளர்க்கும் மகாமகத்திற்கு போகாதே என்று சுயமரியாதைக்காரன் சொன்னான் என்பதற்காக கல்கி மகாமக குலத்தையும் அங்கு குழுமியிருந்த மக்களையும் படம் பிடித்து காட்டி, இதோ பாருங்கள், சுயமரியாதைக்காரன் காட்டுக்கூச்சல் போடுகிறானே, எவ்வளவு கூட்டம் இந்த நெருக்கடியான காலத்திலும் இதிலிருந்து அவர்களுக்கு பிரச்சார பலமில்லை என்று தெரிகிறதல்லவா என்பதன் மூலம் சுயமரியாதைக்காரனுக்கு வெட்கம் என எழுதியது யாருக்கு வெட்கம்? முதலில் கல்கி ஆசிரியர் தமக்கு ஏற்பட்ட அவமானத்தை மறந்து விடுகிறார். இந்த அணுகுண்டு சகாப்தத்திலே அழுக்கு நீரிலே குளித்தால் ஆண்டவனுடைய அருளை பெறலாம் என்பதை ஆதரிப்பது போலல்லவா நமது படம் இருக்கிறது என்று அவமானப்பட வேண்டியவர் அவர்தான்.
ஆகவே எதையும் சுயமரியாதைக்காரன் சொன்னான் என்பதற்காக எதிர்க்காமல் மகாமகம் மடமையை வளர்க்கிறது என்றவுடன் தினமணி ஆதரித்து எழுதட்டும், சுதேசமித்திரன் தலையங்கம் தீட்டட்டும், ஹிந்து எழுதட்டும், வேண்டுமென்றால் மதராஸ் மெயில் மாத்திரம் மகாமகத்தை ஆதரிக்கட்டும். இந்த நாட்டில் எவ்வளவு காலம் அறியாமை நீடித்திருக்குமோ அவ்வளவு காலம் அவர்களுடைய அந்நிய ஆட்சி நீடித்திருக்கும் என்பதற்காக 10 வருடம் சுயமரியாதைக்காரன் சொல்வதை ஏற்று எழுதட்டும், எழுதாவிட்டாலும் எதிர்க்காமல் இருக்கட்டும். பாருங்கள், 10 வருடத்திற்கு பின் இந்த நாட்டிலே ஜாதி இருக்கும் என்று நினைக்கிறீர்களா? அஞ்ஞானம் இருக்குமா? தீண்டாமை இருக்குமா? எல்லாம் போன இடம் தெரியாமல் போய்விடும். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. பாரதியார் கூட ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, நம்மில் ஒற்றுமை நீங்கில் அனைவருக்கும் தாழ்வு என்று கூறினார். இதை சொல்லியும் ஒரு கத்தை குச்சியை ஒடிக்க முடியாது, தனியாயிருந்தால் ஒடித்து விடலாம் என்று சொல்லியும் பள்ளி மாணவர்களுக்கு ஒற்றுமையின் அவசியம் போதிக்கப்படுகிறது. ஒற்றுமை என்றால் எதற்கு ஒற்றுமை? நெருப்புக்கும் நீருக்குமா? மானுக்கும் புலிக்குமா? பினாயிலுக்கும் தண்ணீருக்குமா? பேதம் இருக்கும், ஆனால் அதில் ஒற்றுமையை காணுதல் என்றால் முடியுமா? வேற்றுமையில் ஒற்றுமை. இந்து முஸ்லிம் ஆகிய இருபெரும் சமுதாயங்கள் பல துறைகளிலே வேற்றுமை கொண்டவை. அவற்றில் ஒற்றுமை என்றால் ஏற்படுமா? வேற்றுமையில் ஒற்றுமை காட்டு, அது தர்க்கத்திற்குரியது, மாணவர்கள் கேள்வித்தாளுக்குரியது, நாட்டுக்குரியதா? நாட்டிலே நடவாது. அதை உத்தேசித்துதான் நமது புரட்சி கவிஞர் இன்று உலகம் பொது உடைமையை பேசுவதை கடுமையாக காண்டிருக்கிறார். இனம் கலந்தால் இடரும் என்கிறார், சனாதன ஊற்றை தூர்க்க வேண்டும் என்கிறார், வர்ணாசிரமத்தின் வாயிற்படியை அடை என்கிறார். வேதாந்தம் சித்தாந்தம் எல்லாம் வேலை ஒழிந்த நேரத்தில் ஆண்டிகள் விவாதிக்க வேண்டிய பொருள். கொலை வாளை எடு, முதலில் கொடியோர் செயலை அறவே ஒழிப்போம் என்றும் மகராசர்கள் உலகாளுவதா என்று கேட்கிறார். கொலை வாளினை எடு. அந்த காலத்திலே கஷ்டம் என்றால் இஷ்டமுடன் என் தலையிலே இட்டவனும் செத்துவிட்டானோ, முட்ட பஞ்சமே வந்தாலும் பாரம் அவனுக்கே என்று பாரம் பழிகளை அவன் மேல் சுமத்தினார்கள். பதிலை எதிர்பார்க்காமல் இடைக்காலத்திலே கேட்ட வரம் அளிக்கும் கீர்த்தியுள்ள தெய்வங்கள் கூட்டோடு எங்கே குடிபோனீர் என்று கடவுளை புலவர்கள் தேட ஆரம்பித்தார்கள். ஆனால் பாரதிதாசனோ கடவுளை காண முடியவில்லை. ஆகையால் கடவுள் வந்து கடுங்கோலர்களை தண்டிப்பார் என்று நினைக்காதே, கொலை வாளினை எடடா, நாம் தான் அந்த மதோன்மத்தர்கள் மண்டையிலே அடிக்க வேண்டும் என்கிறார். அந்த கால மக்கள் கொடுங்கோல் மன்னன் வாழும் நாட்டிலே கடும் புலி வாழும் காடும் நன்றே என்று அரண்மனையை விட ஆரண்யமே மேல் என்று ஆரண்யம் புகுந்தார்கள். அரசாட்சியை பற்றி கவலைப்படாமல் பாரதியார் வந்தார். தனி ஒருவனுக்கு உணவில்லையெனில் இந்த ஜகத்தினை அழித்திடுவோம் என்று அழகாக அரசியலை தாக்கச் சொன்னார் மக்களை. ஆனால் பாரதிதாசனோ கொலை வாளை கையில் கொடுத்து நேரே நம்மை களத்திலே கொண்டு வந்து நிறுத்துகிறார். காதலும் வீரமும். பாரதிதாசன் தென்றலை பற்றியும் தமிழை பற்றியும் வீரத்தை பற்றியும் தானே பாடினார். காதலை பற்றி பாடியிருக்கிறாரா என்றால் வேண்டிய மட்டும் பாடியிருக்கிறார். அவர் கவிதை பகுதிகளில் எந்த பகுதியை படிக்காமல் விட்டாலும் காதல் பகுதியை பற்றி யாரும் படிக்காமல் இருக்க மாட்டார்கள் என்பதற்காக நான் காதலை பற்றி சொல்ல தேவையில்லை. காதலையும் வீரத்தையும் பாடும்படியும் பாடி ஆடும்படியும் அதை இசையிலே காட்டும்படியும் அவரது காவியங்களும் கவிதைகளும் சொல்லுகின்றன. தமிழ்நாட்டிலே காதலை பற்றியும் வீரத்தை பற்றியும் புலவர்கள் அதிகம் பேசுவதற்கும் எழுதுவதற்கும் காரணம் தமிழ்நாட்டின் இயற்கை எழில். இங்கு சுற்றி பார்த்தால் இங்கிலாந்தில் காணப்படுவது போல சுண்ணாம்பு குன்றுகள் தோன்றா. அழகிய குன்றுகளுக்கு பக்கத்திலே சாலைகள், சாலைகளுக்கு பக்கத்திலே சோலைகள், வற்றாத ஜீவ நதிகளுக்கு பக்கத்திலே அவை பாய்கின்ற நன்செய்கள், நன்செய்கைகளுக்கு பக்கத்திலே பஞ்சை உழவர்கள், அந்த உழவர்கள் பாடும் பள்ளு, அந்த பள்ளு நெஞ்சை அள்ளும் விதம். இந்த கவியின் பொருந்திய காட்சி தமிழனுக்கு காதலை ஊட்டுகிறது. காட்டை நாடாக்கி இருக்கிறார்கள் ஒரு காலத்திலே. விந்திய மலைக்கு தெற்கே காடாயிருந்ததை பிற நாட்டார் கண்டு மெச்சத்தகுந்த அளவு மட்டுமல்ல பொறாமைப்படும் அளவுக்கு அழித்து நாடுகளும் வீடுகளும் அமைத்திருக்கிறார்கள். வியாபாரத்திலே தழைத்தோங்கி இருக்கிறார்கள், வீரத்திலே திளைத்திருக்கிறார்கள். இன்னும் வீரம் போற்றப்படுகிறது போர்க்களங்களிலே.
தமிழனுடைய வீரம் மங்காதிருக்க காரணம் தமிழனுடைய வீரத்திற்கும் பிறருடைய வீரத்திற்கும் மிகுந்த வித்தியாசமே. தமிழன் என்றும் அக்கினி அஸ்திரம் உபயோகித்ததில்லை, பாசுபதத்தை பயன்படுத்தியதில்லை. அவனது ஆயுதங்கள் அவனிரு பருத்த தோள்கள், இடையிலே வாள் ஏந்த கைக்கேற்ற கருத்துக்கேற்ற காட்சி. அங்கு பிணக்குவியலை கண்டு பயப்படாத காட்சிக்கேற்ற கம்பீரம். கனக விசயரை கைது செய்ய கங்கை கரைக்கு சென்றான் சேரன் செங்குட்டுவன் என்றால் சென்றான் வீரர்களுடன். வீரர்கள் சென்றனர் வாள்களோடு, திரும்பினர் வெற்றியோடு. அன்று ஆரியம்தான் பணிந்தது வாளுக்காக. சேரன் செங்குட்டுவன் வெற்றி பெற்றான் என்றால் ஐயனுடைய அருளால் அல்ல, மழையை பொரியும் வர்ணாஸ்திரம் அல்ல, அழிக்கும் அக்னி அஸ்திரம் இல்லாமல் இலங்கையை ஆட்டிடுமாமே அந்த வாயு அஸ்திரம் அல்லாமல் சேரன் சண்டையில் வெற்றி பெற்றான். இந்த அஸ்திரங்கள் குலோத்துங்கன், ராசராசன் போன்றவர்கள் பர்மா மீது படையெடுத்த போதும் பிற நாடுகளை பிடித்த போதும் உபயோகப்படவில்லை. உபயோகப்பட்டதாக சான்றுகள் இல்லை. தமிழர்களுக்கு ஒரு வீசை இரும்பு, ஒரு சிறிய உலைக்கூடம், கொஞ்சம் மூளை இவை இருந்தால் போதும். வாழ்வடித்து விட்டார்களென்றால் அவர்களுக்கு முன்னேயே இருக்கின்ற அஞ்சா நெஞ்சமும் அருமை கையும் போதும். பர்ணசாலைகள் அமைக்க வேண்டியதில்லை, நெடும் பல யாகங்கள் ஏதும் செய்ய வேண்டியதில்லை. ஐயனின் அருளை பெற எப்பொழுது அம்மையும் அப்பனும் சண்டை சச்சரவுகள் இல்லாமல் இருக்கிறார்கள் என்ற நேரத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்க வேண்டியதில்லை. அந்த மாதிரியான தமிழனின் வீரத்தை அழகாக பாடியுள்ளார் பாரதிதாசன். பாரதிதாசன் பாக்கள் தமிழனின் வீரத்தையும் காதலையும் நினைவூட்டும். பாரதிதாசன் படம் அதற்கு உறுதுணையாயிருக்கும். பாரதிதாசன் திருவுருவ படத்தை திறந்து வைத்து அவருக்கு பாராட்டுதல் செய்வதற்கு காரணமாயிருந்தவர்களுக்கும் இப்பணியை தொடங்கிய அருமை மாணவர்களுக்கும் உறுதுணையாக நின்று பேராதரவு அளித்த பேராசிரியர்களுக்கும் எனது வணக்கம். அவர்களை நன்றாக மனமாற வாழ்த்துகிறேன். பாரதிதாசன் முகத்திலே அமைதி தவழாது, அதற்கு பதிலாக புரட்சி வாடை வீசும், கோபஜ்வாலை வீசும். திருவிக ஆண்மையில் பெண்மை காணுவது போல காண முடியாது. அவரது முகத்திலே மீசை கருத்து முறுக்கேறி இருக்கும். அவருடைய முகத்திலே யோகத்தின் சின்னங்களை காண முடியாது, தியாகத்தின் தழும்புகளை காணலாம். அவர் அண்மையிலே புதுவையில் சிலரால் காலித்தனமாக தாக்கப்பட்டார். ஆனால் புதுவையில் பட்ட தியாகத் தழும்புகள் இந்த படத்திலே தெரியாது. அந்த தியாக மூர்த்தியின் திருவுருவப் படம் தமிழ்நாடு எங்கனும் மாட மாளிகை மட்டுமல்ல, மண் குடிசைகளிலே மட்டுமல்ல, மக்களுடைய மனத்திலேயும் பிரகாசிக்க வேண்டும். அவரது ஆவேசம் எல்லாருக்கும் உண்டாகுமாக. அவரது ஒவ்வொரு கவிதையும் இந்நாட்டின் விடுதலைக்காக வெடிகுண்டுகளாகுமாக. அவரது ஒவ்வொரு கவிதையும் ஒரு ரூசோவாக மாறுமாக. அவரது ஒவ்வொரு கவிதையும் ஒரு வால்டேராக மாறுமாக. ஏ தமிழ்நாடே, ஏ தாழ்ந்த தமிழ்நாடே, ஏ தேய்ந்த தமிழ்நாடே, தன்னை மறந்த தமிழ்நாடே, தன்மானமற்ற தமிழ்நாடே, நன்றி கெட்ட தமிழ்நாடே, கலையை உணராத தமிழ்நாடே, கடவுளின் லட்சணத்தை அறியாத தமிழ்நாடே, மருளை மார்க்கத்துறை என்றெண்ணிடும் தமிழ்நாடே, ஏ சோர்வுற்ற தமிழ்நாடே, வீறு கொண்டெடு. உண்மை கவிகளை போற்று, உயிர் கவிகளை போற்று, உணர்ச்சி கவிகளை போற்று, புரட்சி கவிகளை போற்று, புத்துலகச் சிற்பிகளை போற்று என்று கூறி உங்கள் அனைவரின் சார்பாகவும் பெருமையுடனும் மகிழ்ச்சியுடனும் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்களது படத்தை திறந்து வைக்கிறேன். இதுவரை அறிஞர் அண்ணாவின் ஏ தாழ்ந்த தமிழகமே ஒலிச்சித்திரத்தை கேட்டு மகிழ்ந்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.